நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த பெண்மணியோட தலையில இப்ப பூ இருக்கு. மகாராணியார்களே, இந்த உலகத்துல பூக்கள் மட்டும்தான் அழகானதா மட்டும் இல்ல, நறுமணத்தோடவும் இருக்கும். அதனால ஞானிகள் சொன்னது என்னன்னா, பூக்களுக்கான சரியான இடம் பெண்களோட கூந்தல் மட்டும்தான். ஒரே ஒரு பெண்மணியோட தலையில மட்டும் ஏன் பூக்கள் இருக்கணும்? இந்த பூக்கள் எல்லா பெண்களோட தலையிலையும் இருக்கணும். பாத்தீங்களா? நன்றி. மிகவும் பிரமாதம். மாயாவி கோகா அவர்களே, நீங்க உங்களுடைய திறமையாலையும் கலையாலையும் எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கலான்னு இருக்கேன். நன்றி மகாராணி அவர்களே. உங்க வாயில இருந்து வந்த பாராட்டே எனக்கு மிகப்பெரிய பரிசு. நீங்க இப்ப அறிவிச்ச பரிசை வாங்கவும் நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும். நான் அதுக்காக தான் இந்த சபைக்கே வந்தேன். என்னோட குரு மற்றும் அப்பாவோட ஆசீர்வாதத்தால என்னோட கலையை இந்த உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்தேன். நான் எங்க போனாலும் என்னோட இந்த ஆசையை சொல்லுவேன். நான் போற ஒவ்வொரு அரசவையிலையும் ஒரு சவாலை விடுவேன். இங்க இருக்கிற ஒரு புத்திசாலியை என்ன தோக்கடிச்சு காட்ட சொல்லுங்க. இந்த சபையிலையும் நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க 8வது நிபுணரும் இருக்காரு. பண்டித ராமகிருஷ்ணனை மாட்டி விடுறதுக்கு நல்ல வாய்ப்பு. இதோ பாருங்க மாயாவி, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க நிக்கிறது விஜயநகரத்தோட அரசவையில. இல்லைன்னா இந்த மாதிரி சவால் விட்டு நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. மாயாவி அவர்களே, நீங்க வித்தைகளை காட்ட வந்தீங்கன்னு நினைச்சா இப்ப சவால் விட ஆரம்பிச்சிட்டீங்க. இது கேட்க எப்படி இருக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு மாம்பழ ரசத்துக்கு பதிலா வேப்பில பானம் கொடுத்த மாதிரி. அப்படின்னா இந்த அரசவையில என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு என் கூட போட்டி போட ஆள் இல்லையா? இங்க பாருங்க மாயாவி, நீங்க உங்களோட மாய வித்தைகளை நினைச்சு தலகணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த அரசவையில உங்க சவாலை ஏத்துக்கிட்டு உங்களையே தோக்கடிக்கிற ஒருத்தர் இருக்காரு. நீங்க கண்ணை திறந்துட்டே உங்களோட வித்தைகளை காட்டுறீங்கல்ல, எங்களோட 8வது சிறப்பு நிபுணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட கண்களை மூடிட்டே அதை செய்வாரு. அத உங்களால கண்ணை திறந்துட்டு கூட பண்ண முடியாது. ஆனா மகாராணி திருமலம்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அப்படி என்ன பண்ண போறாரு? மகாராணி சின்னாதேவி, அது எனக்கு எப்படி தெரியும்? இந்த சவாலை ஏத்துக்க வேண்டியது பண்டிதர் ராமகிருஷ்ணர் தானே. ஏன்னா எப்பவும் சவாலை அவர் தானே ஏத்துப்பாரு. அதுல ஜெயிச்சும் காட்டிடுவாரு. அப்படின்னா மகாராணி அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்ணை மூடிக்கிட்டு பண்றத நான் கண்ணை மூடாம பண்ணா ஜெயிச்சதா அர்த்தமா? அதேதான். ஆஹா, போட்டின்னா இதுதான் போட்டி. மகாராணியே பண்டித ராமகிருஷ்ணனை மாட்டி விட்டுட்டாங்களே, மகாராஜா கூட இப்படி மாட்டி விட்டது இல்லையே. சின்ன மகாராணி அவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, இது பேசுற நேரம் இல்ல, செய்யற நேரம். செய்யுங்க செய்யுங்க. அப்படித்தானே மகாராணி திருமலம்பா அவர்களே? ஆமா குருவே. மாயாவி கோகா அவர்களே, ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுடைய சவால இப்பவே செஞ்சு காமிச்சுட்டார்னா நீங்க உங்க தோல்வியை ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? நிச்சயமா மகாராணி, நான் தயாரா இருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர்!
சரி அப்படின்னா மாயாவி கோகா, ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். பேரு கோகா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி, மகாராணியோட கட்டளையின்படி நான் இந்த சவால்ல என் கண்ணை நான் மூடிக்கிட்டு கலந்துப்பேன், நீங்க உங்க கண்ணை திறந்துக்கிட்டு கலந்துப்பீங்க. அதாவது நான் கண்ணை மூடிக்கிட்டு பண்ற விஷயத்த நீங்க அதே விஷயத்த நீங்க கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணணும். சரிதானே? சரிதான் பண்டிதர் அவர்களே. சின்ன மகாராணி அவர்களே, இந்த சவால்ல கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொருள் தேவைப்படும். எனக்கு அனுமதி கிடைக்குமா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறேன். ரொம்ப நன்றி. இவன் அப்படி என்ன கொண்டு வர சொல்றான்? இந்நேரம் கடவுளெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருப்பான் இவன். இவனுக்கு வேற எதுவும் தெரியவும் தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? பண்டித ராமகிருஷ்ணனோட தோல்வி உறுதி. இல்ல குருஜி, நீங்க பலமுறை பண்டிதர் ராமகிருஷ்ணரோட தோல்வி உறுதின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா என்ன ஆச்சு? வாயம் மூடுறான் முட்டாள். கண்ணை மூடி செய்யடான்னா மூக்க நோண்டிட்டு செய்யறானே. வரல. இன்னொரு முறை முயற்சி பண்றேன். இன்னொரு முறை. பண்டித ராமகிருஷ்ணரை, இங்க என்ன நடக்குது? தும்மிக்கிட்டு இருக்கீங்க. இங்க தும்முறதுதான் சவாலா? இறக்குங்கடா, கீழே இறக்கி விடுங்கடா. ஆமா குருவே, நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கோகா அவர்களே, நீங்களும் தும்பி ஆகணும். ஆனா உங்களுடைய கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு பண்ணணும். இப்ப உங்க கண்ணு முன்னாடி நான் 2 முறை கண்ணை மூடிக்கிட்டே தும்முன மாதிரி நீங்களும் தும்பணும். ஆனா உங்களுடைய கண்களை திறந்து வச்சுக்கிட்டு. செஞ்சு காட்டுங்க கோகா. வாங்க வாங்க, இவருக்கும் கொடுங்க. நீங்க கண்ணை மூடிட்டீங்க. நான் மூடல, அதுவும் மூடிடுச்சு. அதேதான், மூடக்கூடாது. திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. ஐயா கோகா, கண்ணு மூடி இருக்கு. பாத்தீங்களா? பாத்தீங்களா மகாராணி, மாயாவி தோத்தே போயிட்டான். அடடா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை அருமை அருமை. மகாராணி திரும்பலம்பா, உங்களுடைய அரியாசனத்துல உட்காருங்க. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க கோகா அவர்கள் கொடுத்த சவால உங்க தும்மலால தோக்கடிச்சிட்டீங்க. தும்மலால ஜெயிச்சிட்டீங்க. பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா, பிரமாதம். உங்க அறிவுக்கு எல்லையே இல்ல. எந்த இடத்துல எல்லாருடைய எண்ணங்கள் முடிவடைதோ அங்க இருந்துதான் உங்களுடைய எண்ணங்கள் ஆரம்பிக்குது. நீங்க திரும்பவும் ஒரு முறை விஜயநகரத்தோட மரியாதையை அதிகமாக்கிட்டீங்க. நான் தோத்து போயிட்டேன் பண்டிதர் அவர்களே. நான் போன எல்லா ராஜ்யங்களையும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன்.
ஆனா உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பண்ண விஷயத்த என்னால கண்ணை திறந்துக்கிட்டு எப்பவும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிருங்க பண்டிதரே. உங்கள மாதிரியான ஒரு மனிதர் இந்த உலகத்துல இனிமே பிறப்பெடுக்க மாட்டாங்க. மகாராணியார்களே, என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். எனக்கு பரிசு வாங்க எந்த தகுதியும் இல்ல. நான் புறப்பட எனக்கு அனுமதி கொடுங்க. சரி சரி, உங்க உடுக்கையும் குச்சியும் எடுத்துக்கிட்டு புறப்படுங்க. அனைவரும் தயவு செஞ்சு அவங்கவங்க இடத்துல அமருங்க. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், மகாராஜாவுடைய கட்டளையின்படி ராஜ காரியங்களை இனி நான் தான் பாத்துக்க போறேன். நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து பாத்துக்க போறோம். ஆமா, 2 பேரும் சேர்ந்துதான். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், நான் உங்களையும் உங்க கூட உங்களோட மனைவிகளையும் உங்க வீட்ல இருக்க மத்த பெண்களையும் கூட்டிட்டு வர சொன்னேன். இன்னைக்கு இந்த அரசவையில மத்த வேலைகளை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல பெண்களுக்கான குழுவை உருவாக்கணும்னு முடிவெடுத்தேன். பெண்கள் ஆண்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அப்பதான் இந்த ராஜ்யம் வளர்ச்சி அடையும். ஒரு வீட்டையும் குடும்பத்தையும் ஆண் பெண் இருவரும் வழி நடத்துற மாதிரி இந்த ராஜ்யத்தையும் ராஜ காரியங்களையும் 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. எல்லா ஆண்களும் முதல்ல இருந்த மாதிரி உங்களோட வேலைகளை நீங்க பண்ணிட்டே வரலாம். அதாவது இவங்க வேலை செய்யறாங்களேன்னு நீங்க விடுமுறைக்கு போயிட கூடாது. இப்போ நம்மளோட இலக்கு என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ராஜ காரியங்களை சிறந்த வழியில பண்ணி காட்டணும். நீங்க எல்லாரும் இதுக்காக தயாரா இருக்கீங்களா? மகாராணி சின்னாதேவி அவர்களே, இந்த பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே நேரம் இருக்கிறது இல்ல. இதெல்லாம் எப்ப செய்வாங்க, எப்படி செய்வாங்க? பண்ணுவோம் சுவாமி, நான் பண்றேன். உங்க ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என்னால எதை வேணாலும் செய்ய முடியும். இது வெறும் சின்ன காரியம் தானே. அது மட்டும் இல்லாம எங்களாலையும் பண்ண முடியுன்றதுக்கான வாய்ப்பு இது. இந்த பொறுப்பை நாங்க நிச்சயமா முழுமையா பண்ணுவோம். அதோட இதை செய்யறதுக்கு எங்க உயிரையும் நாங்க கொடுப்போம். இதுக்கு நான் தயாரா இருக்கேன். நாங்க 2 ராணிகளும் நல்லா யோசிச்சு உங்க ஒப்புதலால ஒரு முடிவை எடுத்திருக்கோம். அம்மா, பெண்கள் சங்கத்தோட தலைவி பதவியை உங்களுக்கு கொடுக்கறேன். குருமாதா வருணமாலா அவர்களுக்கு நிதியமைச்சர் பதவியை கொடுக்கறேன். அப்புறம் நீங்க எல்லாரும் பெண்கள் சங்கத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்படும். என்ன மன்னிக்கணும் மகாராணி, இவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்புக்கு வருணமாலாவுக்கு தகுதி இருக்கா? என்ன கேட்டா இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமக்கிற தகுதி இவளுக்கு இருக்கானே தெரியல. அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல சுவாமி. ஏன் முடியாது குருவே? நாம பெண்களை நம்ம வீட்டோட லட்சுமின்னு தானே பாக்குறோம். நம்ம வீட்டுல நம்ம செல்வத்தையும் செலவுகளையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களால ஏன் ராஜ்யத்தோட செலவுகள் எல்லாம் பார்க்க முடியாது? அவங்க நிச்சயமா இந்த பதவியை ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு பண்டித ராமகிருஷ்ணரே. குருவே, நம்பிக்கைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். நாம எதை எதிர்பார்க்கிறோமோ, எது மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அது நிச்சயமா நடக்கும். என்ன மன்னிச்சிடுங்க மகாராணி, என்னால வீட்டு வேலை மட்டும்தான் பார்க்க முடியும். ராஜ்ய காரியங்களை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க சகோதரி, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண வாழ்க்கைய பத்தி எந்த அனுபவமும் இல்ல. ஆனா ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு அன்பாவும் நல்லபடியாவும் தம் குடும்பத்தை செல்வ செழிப்போடவும், அது மட்டும் இல்லாம தம் புருஷனையும் குழந்தைகளையும் நல்லபடியா பாத்துக்கிறா. அதே மாதிரிதான் நான் இந்த காரியத்தையும் நல்ல முறையில பண்ணுவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆஹா குருமாதா, சிறந்த எண்ணங்கள், பிரமாதம். நீங்க யார அனுபவம் இல்லைன்னு சொன்னீங்களோ அவங்களே உங்களுக்கு சவாலா வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவை. பெண்கள் துர்கையோட மறுரூபம். அவங்களால எல்லாம் பண்ண முடியும். அவங்க அந்த சக்திய அறிவோடு பயன்படுத்தினா போதும்.
என்ன சொல்றீங்க? சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சரியா சொன்னீங்க. சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணர். 2 மகாராணிகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த மோசம் அதாவது யோசனை இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. மகாராணி அவர்களே, ராஜ்யத்தை பெண்களும் சேர்ந்து நடத்தினாங்கன்னா அதோட வெற்றியையும் வளர்ச்சியையும் யாராலையும் தடுக்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர், அப்புறம் குருவே, உங்களை மாதிரி புத்திசாலியானவங்க, அனுபவம் வாய்ந்தவங்க எங்க கூட இருக்கும்போது இந்த ராஜ்யத்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு எந்தவித தயக்கமும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சேர்ந்து ராஜ்யமா நடத்துவாங்கங்கிற காய்கறி வியாபாரம் தான் நடத்துவாங்க. அரசவை சமயக்கூடமாக போகுது. என்ன சமைப்பாங்கன்னா தெரியல. குருஜி, கிச்சடி சமைச்சாலும் சரி, பூரி செஞ்சாலும் சரி, இல்லன்னா நமக்கு விஷத்தையே கொடுத்தாலும் நம்ம குடிச்சுதான் ஆகணும். என்ன அரசவையில இப்ப பெண்கள் ஆட்சி நடக்குது. இதுக்கு முன்னாடி நான் பெண்களுக்கு அறிவு குறைச்சல்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த பெண்கள் எல்லாரும் கூடி அவங்களுக்கு அறிவே இல்லைங்கிறத நிரூபிக்க போறாங்க. இப்ப இந்த பாரத்தை எல்லாம் சுமக்க போறது நானா தான் இருப்பேன். எப்படி குருஜி? இதுக்கு முன்னாடி நான் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண செய்யறத மட்டும் சகிச்சுக்கிட்டா போதும். இங்க பிரச்சனையே இவன் மட்டுமா தான் இருந்தான். ஆனா இப்போ இந்த வருணமாலா கூட எனக்கு அபாயம்தான். இத சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இப்போ நல்லபடியா பெண்கள் சங்கத்தை உருவாக்கி முடிச்சதால நாம இப்போ அரசவையோட வழக்க ஆரம்பிச்சே ஆகணும். என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா மகாராணி, நீங்க அனுமதி கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். என் மாமியாருக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. உங்க மனைவி உங்க அம்மாவுக்கு நல்ல சேவை செய்யறாங்களே. நன்றி. என்ன மன்னிச்சிடுங்க மகாராணி, சுவாமிய பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. குருமாதா, நீங்க குருக்கு பூஜை பண்றீங்களா? ஆமா மகாராணி, ஒரு பெண்ணுக்கு கணவர் தானே கடவுள். மன்னிச்சிடுங்க சுவாமி, பூஜைக்கு தாமதம் ஆயிடுச்சு. போதும் வருணமாலா, போதும், நிறுத்து. ஆனா சுவாமி, பரவாயில்ல, போய் உட்காரு. சரிங்க சுவாமி. இனி இவங்க அரசவைக்கு வர்ற ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நடக்க போகுது. வீட்டுல தான் சரியா நடந்துக்கலன்னா அரசவையிலும் சரியா நடந்துக்க போறது இல்ல. குருவே, சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இன்னொரு முறை சொல்லுங்க. நான் அது நான் ஒண்ணுமே சொல்லலையே. குருவே, உங்களை ரொம்ப கௌரவிக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கறதுக்கு ஆவலாவும் இருக்கேன். இன்னைக்கு மொத்தமா என் கதை முடிய போகுது. மந்திரியாரே, சரி சரி. மகாராணி சின்னாதேவி அவர்களே, விஷயம் என்னன்னா, அரசவையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு அரசவையோட முதல் நாள். மகாராணி, இது திடீர்னு வந்த பொறுப்புங்கிறதால. நீங்க என்ன சொல்ல வரீங்க மந்திரியாரே? பெண்களால திடீர்னு வந்த பொறுப்பை பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல மகாராணி அவர்களே, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லா பெண் அரசவை உறுப்பினர்களுக்கும் திடீர்னு பொறுப்பு சுமையை நாம சுமத்தக்கூடாது. இதத்தான் நானும் வேற மாதிரி சொன்னேன். ஆமா மந்திரியாரே, நீங்க சொன்னது சரிதான். நன்றி. இன்னைக்கான அரசவை இத்துடன் முடியுது. வழக்குகளை நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. ராணிங்க இன்னைக்கு அரசவையை எப்படி ஆட்சி பண்ணாங்களோ இதே மாதிரி இனிமேலும் பண்ணாங்கன்னா மகாராஜாவுடைய நோக்கம் நிச்சயமா நிறைவேறிடும். உங்களுக்கே தெரியும், அரசவைக்கு போறதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே பயந்தேன். அரசவையை என்னால சரியா நடத்த முடியுமா முடியாதான்னு யோசிச்சேன். ஆனா என்னோட கருணையால இன்னைக்கு அரசவையில எல்லாமே சரியா நடந்துச்சு. தாயே, நீங்களா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இல்லன்னா என்ன, திருமலம்பாவா வந்து பேசுவா? மகாராணி திருமலம்பா நீங்களா? தற்காலிக ஆட்சி
ஆட்சியாளரா இந்த ஆட்சியை நடத்த எனக்கு பயமே இல்ல. இதெல்லாம் ரொம்ப சுலபம்னு எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். இன்னைக்கு நீங்க வராம இருந்திருந்தாலும் நான் அரசவைக்கு தனியா போக தயாரா தான் இருந்தேன். மகாராணி சின்னாதேவி, நீங்க ஒண்ணு பார்க்கவே இல்லன்னு நினைக்கிறேன். என்னோட ஆடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மகாராணி திரும்பலம்பா. ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இரவு முழுக்க பணியாளர்களை வச்சு இந்த உடைய தயாரிக்க சொன்னேன். அப்படியா? இந்த தாய் இதே மாதிரி நம்ம மேல கருணையோட இருந்தாலே போதும். அப்பதான் நம்ம 2 பேரும் அரசவையோட வேலையை நம்ம நல்லா பண்ண முடியும். அப்போதான் மகாராஜா திரும்பவும் அரசவைக்கு வரும்போது மகாராஜாவுக்கு அவர் எடுத்த முடிவு சரின்னு நினைச்சு பெருமைப்படுவாரு. என்ன ஆனாலும் சரி, அவரோட இந்த முடிவு தவறுன்னு அவரை நினைக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம். நல்ல உடை அணிஞ்சா முடிவு சரியாதான் இருக்கும். மகாராணி திரும்பலம்பா, ராஜ காரியங்களை பண்றதும் ராஜ்யத்தை நடத்துறதும் எவ்வளவு கஷ்டம்னு நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? வேண்டாம் குருஜி, எங்களை மன்னிச்சிருங்க. உங்க வீட்டோட 56 வகை உணவுகள் எங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி உங்களோட சதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் குருஜி. கத்தாதீங்கடா, அறிவு கட்டவனுங்களா, காதை பிச்சு எடுத்துருவேன். வருணமாலா, கொஞ்சம் இங்க வர முடியுமா என் அன்பே? சுவாமி, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? என்ன மன்னிச்சிரு வருணமாலா. இல்ல சுவாமி, இல்ல. இந்த பூமி இப்ப பிளந்தா என்ன, நான் அதுக்குள்ள புதைச்சு போயிட்டா என்ன? என்னோட சுவாமியே, அதுவும் என்னோட தெய்வமே என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? இல்ல சுவாமி. பூமி தாயே, இப்பவே பொழுந்துக்கோ, இப்பவே பொழுந்துக்கோ. என்ன உனக்குள்ள அடிச்சுக்கோ தாயே. இரு வருணமாலா, முதல்ல காரணத்தை தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி பூமியை பிளக்க வை. சரிங்க சுவாமி. இப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா, உன்னோட அனுமதி இல்லாம நம்ம தனிமணியை நான் விருந்துக்கு கூப்பிட்டுட்டேன். அதுக்காகத்தான். இவங்க பாவம் பரிதாபத்துக்குரியவங்க. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல விருந்து சாப்பிடணும் அப்படின்னு. அதுவும் குருஜி எங்களுக்கு குருமாதா கையால 56 வகை உணவு சாப்பிடணும். நாங்க சரி வாங்கப்பா, குருமாதா கிட்ட சொல்லி நீங்க விரும்பினதை சமைச்சு கொடுக்க சொல்றேன்னு சொன்னேன். சுவாமி, நிச்சயமா இப்பவே பண்ணி கொடுக்கறேன். அம்மா, என்னம்மா பண்றீங்க? எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? தூங்குற மகனை யாராவது இப்படி அடிப்பாங்களா? உங்க இதை என்ன கல்லா? அட அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? போதுமாப்பா, இப்ப உங்க குருமாதா உங்களுக்கு 56 வகை உணவு செஞ்சு கொடுக்க போறாங்க. என்ன 56 வகையா? ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. நான் அரசவைக்கு வேற போகணுமே. சரி பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? 56 வகை எதுக்கு? ஒரு 52 போதுமே. இல்லைன்னா ஒரு 50 செய்ய, அதுவே ரொம்ப அதிகம். பாவம் இவங்க பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள். போனா போகுதேன்னு கொடுத்துடலாமே. தனி, இந்த கிழவன் என்ன சதி பண்றான்னு தெரியலையே. நாம கவனமா இப்பவே இங்க இருந்து தப்பிச்சிடணும். அப்படியே கிளம்ப. இப்பவே ஏதாவது பண்ணுவோம். யோசி சமாளி. குருமாதா, எங்களை மன்னிச்சிருங்க. என்ன குருஜி, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் சும்மாதான் சொன்னேன். அடே முட்டாளி, வாய மூடுறா. இன்னைக்கு வருணமாலா அரசவைக்கு போக கூடாதுன்னு தான் இந்த திட்டமே. இவ முகத்தை வீட்டுல பாக்குறது போதாது, இதுக்கப்புறம் தினம் தினம் அரசவையில கூட இவளோட முகத்தை பார்த்தாகணுங்கிறிய. சரி, உனக்கு அரசவைக்கு போறதுதான் முக்கியம்னா நீ போயிடு. இப்ப என்ன, நானும் என் சிஷ்யர்களோட சேர்ந்து பட்னி கிடக்க போறேன், அவ்வளவுதானே. இதை விட அரசவையில உனக்கு முக்கியமான வேலை இருக்கும், நீ போ. இந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் பரிகாரம் தேடிட்டு போறேன். இல்ல சுவாமி, இல்ல. பாவம் பண்ணது நான் தான். எல்லா பாவத்துக்கான தண்டனையும் எனக்கு தான் கிடைக்கணும். அதோட இவங்கள பசியால துடிக்க விடுற பாவத்தை இல்ல சுவாமி, நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். உங்க ஆசையை நிறைவேற்றுறதை விட இந்த உலகத்துல எனக்கு முக்கியமான வேலைன்னு வேற எதுவுமே இல்ல. போம்மா, சீக்கிரமா சமை. சரிங்க சுவாமி, நான் இப்பவே போய் விருந்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறேன். ரொம்ப நன்றி. குருஜி, குருஜி, நன்றி குருஜி. உங்க தயவால இன்னைக்கு 56 வகை உணவுகளை சாப்பிட போறோம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட போறோம். போங்கடா, போதும் பழிஞ்சது. இப்போ வருணமாலா சமையலறையிலன்னா நான் அரசவையில.
அம்மா மெதுவா 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 மெதுவா. என்ன 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 சொல்றாங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் குலுக்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாமா நீங்களே பாத்துக்கோங்க. முதல்ல நீங்க எதுக்காக என்ன காலங்காத்தால எழுப்புறீங்க? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. சிவ 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 சிவமா, சாரதா இல்லனா நீங்க என்ன பச்சை காய்கறிகளை சாப்பிட சொல்றீங்களா? உண்மையாவே நீங்க என்ன மிருகமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? முதல்ல தடியால அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப பச்சை காய்கறிகளை சாப்பிட சொல்றீங்கல்ல? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாடு மாதிரியே மானு கூப்பிட சொல்லுவீங்கல்ல? பாலா, சாணம் பிடிக்கணுமா? கத்தியா? கத்தி எடுத்து காய்கறியை வெட்டணுமா? ஆனா நான் ஏன் வெட்டணும்? என்ன வெட்டுறது மட்டும் இல்ல, சமைக்கவும் செய்யணுமா? ஆமாமா, இல்ல நான் சமைக்க மாட்டேன், எனக்கு சமைக்கலாம் தெரியாதுமா. சரி, என்ன சமைக்கணும் சொல்லுங்க, என்ன சமைக்கணும்? சுரைக்காயா? சுரைக்காயில கீரை போடட்டுமா, கீரையில சுரைக்காய் போடட்டுமா? எதுல எதை போடுறதுனே புரியலையே. ஈஸ்வரா, இவன் தலையில கொஞ்சம் மூளை கொடுக்க வேண்டியதானே? எனக்கு மூளை இருக்கு. குண்டப்பா, நீயாச்சும் எனக்கு உதவி பண்ண. இல்லம்மா, இருக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணா சேர்த்து போட்டு ஏதோ ஒரு குழம்பு வரும்ல. சீக்கிரமே 56 வகை உணவை சமைச்சிடணும். முடிச்சிட்டா சரியான நேரத்துக்கு அரசவைக்கு போயிடலாம். என்னோட சுவாமி ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவரோட ஆசைய என்கிட்ட சொல்லிருக்காரு. நிச்சயமா அவர் மனசு கஷ்டப்பட நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். முதல் முறையா இவ்வளவு உணவுகளை சாப்பிட்டிருக்கேன் மணி. என் வயிறு நிறைஞ்சு போயிடுச்சு. எனக்கு மன நிம்மதி கிடைச்சிருச்சு. குருஜி வாழ்க வாழ்க. அடடா, நீங்க 2 பேரும் எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டீங்களா? அவ்வளவு சுவையா இருந்ததா? இந்தாங்க, நான் உங்க 2 பேருக்காக சுட சுட பூரி கொண்டு வந்தேன். இல்ல குருமாதா, எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. இனிமே வயித்துல இடமே இல்ல. உங்க குரு உங்களுக்காக 56 வகையான உணவுகளை சமைச்சு கொடுக்க சொல்லிருக்காரு. இந்தாங்க, சுட சுட பூரி சாப்பிடுங்க. குருமாதா, நான் இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா என்னுடைய வயிறு வெடிச்சிரும். ஆனா இப்போதைக்கு வெறும் நீங்க 10 வகையான உணவுகளை தான் சாப்பிட்டிருக்கீங்க. அப்புறம் நான் பாயாசத்தை கொண்டு வர மறந்துட்டேன். என் அறிவை என்னன்னு சொல்றது? நான் இப்பவே போய் கொண்டு வரேன். குருமாதா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே எதையும் கொண்டு வராதீங்க. என்னது நீ நாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். விருந்துக்கு ஆசைப்பட்ட உயிரை விட்டுருவோம் போல இருக்கே. உயிர் போச்சுன்னா எல்லா பழியும் அந்த கிழமை மேலதான் விழும். சரிம்மா, ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இன்னைக்கு எதுக்காக என்ன இந்த குழம்பு செய்ய சொல்றீங்க? இதுக்காகனா ஷாலிதா? ஆனா அம்மா ஷாலிதா இன்னும் வரலையே. உங்க மீசிய வளர்க்கறதுக்கு நீங்க வெளில போக போறீங்களா? நீங்க அரசவைக்கு போகணுமா? அம்மா, அரசவைக்கு நானும் போகணுமா? வீட்டு வேலையும் முக்கியம்தான். இங்க பாருங்க, சாரதா வர வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் நாம 2 பேரும் பகிர்ந்து பண்ணாதான் சரியா இருக்கும். காலையில சீக்கிரம் எழுந்து நம்மளுடைய வேலையை சீக்கிரமா முடிச்சாகணும், சரிதானே? என்ன சொல்லிட்டு போறாங்க? எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன 8வது சிறப்பு ஆலோசகனும் அரசவையில பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிற. ஆனா இங்க உன்னால அம்மாவோட சைகையை கூட புரிஞ்சுக்க முடியல. இல்லம்மா, மக்கள் உன்னை சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு புத்திசாலி எல்லாம் கிடையாது. ஓடு இங்க இருந்து. பெருசா வந்துட்டா. இப்ப நான் என்ன பண்றது? சமையல் அறையில வேலையை முடிக்கட்டுமா, இல்ல அரசவைக்கு போக தயாராகணுமா? எப்படியும் தினமும் நீ தாமதமாக போறாராமா. அதனால நீ குழம்பு செய்யறதுல கவனம் செலுத்து. அம்மா கிட்ட அடி வாங்குறதை விட குரு கிட்ட திட்டு வாங்குறதே மேலே. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் சௌதாமினி அவர்களே. வணக்கம் குருவே.
சௌதாமினி தேவி இதுல உட்காருங்க. இல்ல 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 குருவே, நீங்களே உட்காருங்க. உட்காரு. இல்ல நீங்களே உட்காருங்க. மகாராணி சின்னாதேவி வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி திருமலாம்பா வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா, மகாராணி சின்னாதேவி. இன்னைக்கு தர்பாருக்கு மத்த பெண்கள்லாம் ஏன் இன்னும் வரல? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் அரசவையே இவங்களுக்கு சோர்வை கொடுத்துருச்சோன்னு தோணுது. இதெல்லாம் தெரிஞ்சது தானே. இந்த பெண்களால எத்தனை வேலை தான் பார்க்க முடியும்? அம்மா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரோட இடத்துல போய் உட்காருங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக இன்னும் வரல? என்னது, தயிர் கடையிறாரா? மகாராணி சின்னாதேவி அவர்களே, இது பண்டித ராமகிருஷ்ணருக்கு தினசரி வேலை தானே. குடும்பத்து வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு அரசவைக்கு தாமதமா வருவாரு. உங்களுக்கே தெரியுமே, மகாராஜா இருக்கும் போதும் சீக்கிரமா வந்துட்டாரா என்ன? என்ன நான் சொல்றது உண்மைதானே? குருவே, சொல்லுங்க. குருமாதா ஏன் இன்னும் வரல? அது வந்து அது வந்து என்னன்னா, அதாவது வணக்கம் மகாராணி சின்னாதேவி, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. அரசவைக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா நான் மன்னிக்க வேண்டாமா? இல்ல இல்ல மகாராணி அவர்களே, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. சரி, நீங்க எதுக்காக தாமதமா வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் பருப்பு குழம்பு வச்சுட்டு வந்தேன். பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா நீங்க பருப்புல இருந்து தோல் எடுத்திருக்க மாட்டீங்க. மகாராணி திருமலம்பா, பருப்புல தோல் எல்லாம் இருக்காது. உட்காருங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பருப்பை ஊற வச்சிருக்க மாட்டீங்க. அடுத்த முறை நீங்க பருப்பு குழம்பு செய்யும் போது ராத்திரியே ஊற வச்சிடுங்க. சீக்கிரமா வெந்துடும். சரிங்க மகாராணி. உங்க இடத்துல உட்காருங்க. நல்ல வேளை, வருணமாலா வராததுக்கான காரணத்தை சொல்றதுல இருந்து தப்பிச்ச. அப்புறம் குருவே, சொல்லுங்க. குருமாதா ஏன் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? அது எப்படி? அது அதாவது மகாராணி திருமலம்பா, இன்னைக்கு காலையில நான் வந்து. வணக்கம் மகாராணி அவர்களே, சமைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. போங்க போய் உட்காருங்க. குருவே, சொல்லுங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே காலையில. குருமாதா, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு காலையில விடிஞ்சதா? வழக்கம் போலதான் விடிஞ்சது. அதுக்கப்புறம் வணக்கம் மகாராணியார்களே. என்ன வரணுமலா, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியே? அதுவா சுவாமி, நான் 56 வகை உணவுகளையும் சமைச்சிட்டேன். தனிமணிக்கு பரிமாறவும் செஞ்சுட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. உங்க சீடர்களுக்கு சேவை பண்ற வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சரி சரி சரி. அடச்சே. மகாராணி சின்னாதேவி அவர்களே, மகாராணி திருமலம்பா அவர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட அரசவையே நிறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அரசவையோட ராஜ்ய காரியங்களை ஆரம்பிக்கலாமா? ஆனா குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னும் வரலையே. வந்துட்ட பெரிய மகாராணி அவர்களே, நான் வந்துட்டேன். வணக்கம் பெரிய மகாராணி அவர்களே, வணக்கம் சின்ன மகாராணி அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. பெண்கள் மாதிரியே நீங்களும் தாமதமா வந்திருக்கிறீங்களே, அப்படி என்ன சமைச்சீங்க? சுரக்கா குழம்பு. சுரக்கா? அரசவை காரியங்கள் உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு இப்பதான் புரியுது. உங்களுக்கு பிடிச்சது வீட்டு வேலைகள் தானே. காய்கறிகள் வெட்டுறது, வீட்டை பெருக்கிறது, துணியை துவைக்கிறது. என்ன உண்மைதானே சொன்ன? மகாராணி அவர்களே, அது என்னன்னா, அம்மா அரசவைக்கு வரணும்ல, அதனால வீட்டுல சமைக்கிற வேலைய நான் பாத்துக்கிட்டேன். நீங்க எல்லா குணங்களும் உடையவர் பண்டிதர் ராமகிருஷ்ணா.
வீடு, அரசவை எல்லா இடத்துலயும் உங்களோட வேலைகளை சிறப்பா செய்யறீங்க. இதுக்குமா விஜயநகரத்துல இப்போ பெண்கள், ஆண்கள் 2 பேரும் அரசவை உறுப்பினர் ஆனதால இன்னையில இருந்து ஆண்களும் பெண்களுடைய வீட்டு வேலைகள்ல உங்களுக்கு உதவி செஞ்சு ஆகணும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லா வேலைகளையும் முடிச்சு ஆகணும். அப்போதான் 2 பேரும் நேரத்துக்கு அரசவைக்கு வர முடியும். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. ரொம்ப நல்ல விஷயம் குருஜி. இனிமே நாங்க தினமும் உங்க வீட்டுக்கே வந்துருவோம். அப்புறம் 56 உணவுகளை சாப்பிடுவோம். வாயம் மூடுங்கடா முட்டாளுங்களா. பெண்கள் இங்க அரசவைக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்தே அரசவையில தினம் தினம் உட்கார்றதுக்கு பிரச்சனையாவே இருக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். பெண்களோட நலத்தை நாங்க கருத்தில் கொண்டு இதை யோசிச்சிருக்கோம். இந்த அரசவையில இனிமே இங்க பெண்கள் மட்டும்தான் உட்காரணும். ஆண்கள் எல்லாரும் வெளியே போய் நிக்கணும். மகாராணி திருமலம்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா ஆண்களும் வெளியில போய் நிக்கணும்னு சொல்றீங்க. நாம எப்படி கட்டளை இட முடியும்? அதான் கட்டளை இட்டாச்சுல. சின்ன மகாராணி அவர்களே, இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு முறை யோசிச்சு பாருங்களேன். சரி, ஆண்கள் வீட்டுக்கு போய் வீட்டு வேலைகளை பாத்துக்கோங்க. அதான் பெண்கள் அரசவையை பாத்துக்கிறாங்கல்ல. என்ன மன்னிச்சிருங்க மகாராணி. சின்னவன் பெரிய விஷயத்த சொல்றேன். இல்ல ஒரு பெரிய மனுஷன் சின்ன விஷயத்த சொல்றேன். நீங்க செய்யறது ரொம்ப அநியாயமா இருக்கு. மகாராணி திருமலம்பா, இது ரொம்ப தவறு. எது சரி எது தவறுன்னு எனக்கும் நல்லா தெரியும். மகாராஜா இந்த அரசவையை பாத்துக்கிற பொறுப்பை நம்ம 2 பேருக்கும் தந்திருக்காரு. உங்களுக்கு மட்டும் கிடையாது. இது என்னோட கட்டளை. ஆண்கள் எல்லாரும் உடனே அரசவைக்கு வெளியே போய் நில்லுங்க. என்னது? ஆனா மகாராணி, சுவாமி இங்கேயே இருக்கலாம். இவரு ஆண் கிடையாது. என்னது? நான் ஆண் இல்லையா? இல்ல சுவாமி, நீங்க ஆண் இல்ல, நீங்க ஒரு ஆண்டவர். நீங்க இந்த உலகத்துல அந்த சிவபெருமானோட மறு ரூபம். குருவே, நீங்க அரசவையிலே இருக்கலாம். நன்றிமா. கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க சின்ன மகாராணி அவர்களே. ஆனா நான் இன்னொரு முறை சொல்றேன், இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு முறை யோசிச்சு பாருங்களேன். இருங்க பண்டித ராமகிருஷ்ணரே, இது மகாராணி திருமலம்பா அவர்களோட முடிவு. இப்போ மகாராணி திருமலம்பா வெறும் மகாராணியார் மட்டும் இல்ல, இந்த தேசத்தோட ஆட்சியாளரும் கூட. அதை எப்பவும் மறந்துடாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது என்னோட கடைசி முடிவு. நீங்க போனாதானே பெண்களுக்கு உட்கார இடம் கிடைக்கும். அரசவையில ஆண்களும் பெண்களும் 2 பேரும் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நல்ல வேளை நமக்கு ஓய்வு நேரம் கிடைச்சது. மகாராஜாவும் இல்ல, அரசவைக்கும் போக வேண்டாம். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கலாம். வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாம எல்லாரும் இப்ப அரசவையில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நாம இங்க இல்லாதப்போ மகாராணிகள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நீங்க தான் இப்ப ஏதாவது பண்ணணும் ராமகிருஷ்ணா. ஏதாச்சும் வழியை யோசிங்க. நீங்க யோசனை பண்ணிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. நான் புதுசா பானத்தை தயாரிக்க போறேன்.
பெண்களுக்கு நடுவுல வந்து மாட்டி தொலைச்சிட்டேன். இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சிரிச்சு தொலைறாங்க. ஒழுங்கா ஆம்பளையா லட்சணமா வெளியே போயிருக்கணும். உள்ள உட்கார்ந்தது தப்பா போச்சு. மகாராணி, மகாராஜா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நான் அல்வா செஞ்சு கொடுக்க போறேன். அவர் எப்படி பாராட்ட போறாருன்னு பாருங்க. என்ன புகழ. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுதான் அமைதியா இருக்க சொல்றாங்களே, கேட்கலையா? எல்லாரும் அவங்கவங்க இடங்கள்ல வந்து உட்காருங்க. மகாராணியார்கள் வாழ்க. வாங்க வாங்க வாங்க. வெளியே 2 பேர் வழக்கோட வந்திருக்காங்க. உங்களை அவங்க சந்திக்கணும்னு சொல்றாங்க. அவங்கள உள்ள அனுப்புங்க. உத்தரவு. அரசருக்கு பதிலா நான் ஊரை விட்டு போயிருக்கணும். எனக்கு அந்த குடுப்பனை இல்ல. இடது பக்கம் திரும்பு. பார்த்து, முன்னாடி படி இருக்கு பாரு. பார்த்து பத்திரமா கீழே இறங்க. வலது பக்கம். இப்ப இடது பக்கம் போ. அப்படிதான், நேரா போய்கிட்டே இரு. இல்ல மகாராணி, எங்க பிரச்சனைக்கான தீர்வை கேட்டு வந்திருக்கோம். இவன் என் வீட்டை என்கிட்ட இருந்து பறிச்சுக்க பாக்குறான். நான் இரவும் பகலும் கண் முழிச்சு உழைச்சு சம்பாதிச்சு ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சு வீட்டை கட்டினேன். ஆனா இப்போ அந்த வீட்டுல இவனுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றான். இதுல பாதிதான் உண்மை மகாராணியாரே. நான் ஒவ்வொரு இடத்துலயும் கஷ்டப்பட்டு பாட்டு பாடி அந்த இடத்துல வீட்டை கட்டினேன். அதனால அந்த வீடு என்னோடது. காசு வந்தது உன்னோட பாட்டால இல்ல, என்னோட இசையால மட்டும்தான். பாட்டு இல்லாம யாரும் இசையை கேட்க மாட்டாங்க. ஏன் பாட்டால தான் நமக்கு காசு கிடைச்சது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.